நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? அவள் கடைசி ஆசை இதுதான் தெரிஞ்சிருச்சு. இது எவ்வளோ முக்கியம்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பையன் எனக்கு அவ்வளோ பண்ணப்புறமும் நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? என் பையன் பண்ணது தப்பு தான், ஆனால் நீங்கள் நல்லவன்னு எனக்கு தெரியும். இது இங்கே வச்சுட்டு போகிறேன். இது பண்ணுறதோ பண்ணாதோ உங்கள் இஷ்டம். பயமா இருக்குடா. இப்படியே பயந்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏச்சி போய் பேசிக்கோ. இன்னைக்கு ஃபுல்லாக இதையே பார்த்துட்டு உட்காந்துருக்க போறியாடா? பாரு மச்சான், அவள் கையெழுத்த அவ்வளோ மாதிரியே அழகா இருக்கு. அவ சிரிச்ச சிரிப்பு, அவ கண்ணு எல்லாம் என்னையே மறக்க வைக்குதுடா. ஆச்சரியமா இருக்கு மச்சான். யாரோ ஒருத்தர் நம்ம லைஃப்ல வந்து எதிர்பார்க்க வச்சு சந்தோஷத்தை கொடுத்து நம்மளை நாமே தொலைக்க வச்சு. எனக்கு என்னமோ நீ உன்னையே தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் பரவாயில்லடா, இதையே குடிச்சிட்டு கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை தொலைக்க போற நீ. அருண் காலேஜில் என்னோட உயிர் நண்பன். அதிகமாக குடிப்பான், ரகலை பண்ணுவான். ஆனால் காலேஜில் என்ன அதிகமாக புரிஞ்சுக்கிட்டது அவன் மட்டும்தான். காலேஜ் டேஸில் 2 பேரும் சேர்ந்து நைட் அவுட், மூவி, சரக்கு, அது இதுன்னு நிறைய சுற்றிருக்கோம். கொஞ்சம் படிக்கவும் செய்வோம். இது எல்லாத்தையும் விட அருண் எனக்கு ஏன் ஸ்பெஷல்னா, அவன் எனக்கு செஞ்ச பெரிய உதவி. நிஷா, அவளை எப்பயுமே தூரமாக நின்று பார்த்து தான் பழக்கம். ஏன்னா கிட்ட போக அவ்வளோ பயம். நான் உயிராக காதலிக்கிற பொண்ணு. அருண் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனால் இது எல்லாத்தையும் மீறி அருண் எங்களை ஒன்று சேர்த்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நான் நினச்ச மாதிரியே செஞ்சுட்டான். என்னை தனியாக எதுக்கு கூப்பிட்ட? நான் ரொம்ப நாளாகவே உங்ககிட்ட ஒன்று சொல்லணுட்டு இருந்தேன். அதுக்கு தான் கரெக்டான டைம்னு நினைக்கிறேன். Oh, twinkle, twinkle, little star, how I wonder what you are, how I wonder what you are, oh, twinkle, twinkle, little star. ஹலோ. ஹாய்டா, நான் தான் நிஷா. நிஷா மச்சான். நான் தான் கொடுத்தேன், பேசு. நீ என் அசைன்மெண்ட்டை இன்னும் திருப்பி தரல. ஐயோ சாரி. நீ நாளைக்கு என்னை தனியாக கேன்டீனில் மீட் பண்ண முடியுமா? ஹாய். இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சா? என்ன உட்கார மாட்டியா? உன்னை பற்றி எல்லாமே என்கிட்ட அருண் சொல்லிட்டான். அப்படி என்ன சொன்னான்? நீ என்ன விரும்புகிறேன்னு சொன்னா? அப்படியா சொன்னான்? இப்போ நீ உண்மையை சொல்லு, என்ன லவ் பண்ணுறியா?
இல்லையே, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே. அப்போனா நம்ம 2 பேரும் அண்ணன் தங்கச்சியாவே இருக்கலாமா? ஏய், நான் சும்மா தான் சொன்னேன். நான் அவளை லவ் பண்ணுற விஷயத்த ஏன்டா அவகிட்ட சொன்னேன்? என்ன காலேஜ்க்கே தெரியும் நீ அவளை லவ் பண்ணுறேன்னு. என்ன இருந்தாலும் நீ ஏன்டா சொன்ன அவகிட்ட? யார்ரா வாளா? ஊர் பசங்கடா. என்னது ஊர் பசங்களா? மூஞ்ச பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. எங்க ஃபோனை காமி. காமிடா. நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது ஒரு ஆச்சரியமான உண்மை என்னென்னா, நம்ம நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துறது நம்மளோட உணர்ச்சிகள் தான். என்னடா ஆச்சு? 3 நாள் ஆச்சுடா அவ டெக்ஸ்ட் பண்ணி. எனக்கு அப்பவே தெரியும்டா இந்த பொண்ணுங்களே இப்படிதான். டேய், இன்னொரு தடவை யோசிச்சுக்கோடா. பேசணும்டா அவகிட்ட. அவளுக்கு என்னால் என்ன பிரச்சனைன்னு இப்போ தெரிஞ்சுக்கணும். சரி. என்ன ஆச்சு நிஷா? அவங்க 2 பேரையும் நீ பார்த்துருக்கணுமே. ஆனால் அவங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தானடா. உன்னை நல்லா ஏமாத்துறாங்கடா. நீ பேசும்போது சீரியஸாகவே எடுத்துக்கிறது இல்லை. அவன் பேசுனா அது ப்ராப்ளம் இல்லையா? ஏன் உன்னை மட்டும் அவாய்ட் பண்ணணும்? அதுவும் இல்லாமல் உன் லவ் போய் எதுக்கு அவன் சொல்லணும்? The picture is in front of you. கண்ணு இருந்தும் குருடா இருக்காது.
ஹாய் மச்சி. நில்றா, என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். காலையில் பேசிக்கலாம்டா. இப்போவே பேசணும்னு சொல்கிறேன்ல. காலையில் பேசிக்கலான்னு சொல்கிறான்ல. இவ்வளோ நேரமா எங்கே இருந்த? ஹேட் அ நைஸ் டைம்டா. நிஷா கூடயா? நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல. பார் கூட்டு போனியா அவளை? நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலடா. இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை வேற ஏதாவதுமா? நீ என்ன சந்தேகப்படுறியா? நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான்டா இருக்கு. நீ ஏதோ குழப்பத்தில் இருக்க, போய் தூங்கு போ. என்னடா தூங்க சொல்ற? இந்த பொண்ணால என் தூக்கம் நிம்மதி எல்லாமே போச்சுடா. லவ் பண்ற மாதிரி பேசினா திரும்ப லவ் பண்றது தெரிஞ்சோடனே விட்டு போறா. ஆமா, அது எப்படி உன்கிட்ட பேச மட்டும் அவளுக்கு நேரம் இருக்கு? அவன் ஆளுன்னு சொல்றதுக்கு பயப்படுறியா இல்ல அவ ஒரு ஐட்டமா? சொல்றா. அவன் ஆள் தான், என்ன பண்ணுவ? அவகிட்ட போய் நிற்கிறதுக்கே உனக்கு தைரியம் இல்லை. நீ எல்லாம் பேச வந்துட்ட. உடம்பு பெருசாக வச்சுருந்தா நீ என்ன பெரிய இவனா? அப்போ ஏன்டா எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்ச? ஏன்னா நீ புரிஞ்சுக்க மாட்ட. நீ தான் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்ட. நீ தான் அவகிட்ட பேசணும்னு ஆசைப்பட்ட. அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணேன். ஆனால் புரிஞ்சுக்கோ, அவள் இப்போ என்ன லவ் பண்ணுறான். நானும் தான் அவளை லவ் பண்ணுறேன். விட்டுரு, எங்களை விட்டுரு. என்ன இது? என்ன இருக்கு இதுக்குள்ள? அதை நீயே படிச்சு தெரிஞ்சுக்கோ. இந்த லெட்டர் எனக்கு இல்ல, உனக்கு. விஜய், நிஷா, என்னை மன்னிச்சிருங்க. எல்லார்கிட்டையும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாமே இருக்குது.
என்கிட்ட எல்லாமே இருந்தும் பேசுகிறதுக்கு தைரியம் இல்லை. அதனால தான் இந்த லெட்டர். இதை நான் காலேஜ் டேஸ்லேயே பண்ணியிருக்கணும். எனக்கு அப்போ தைரியம் வரல. உண்மையை சொல்லணுன்னா உங்ககிட்ட நான் பேசினது எல்லாமே விஜயோடைய வார்த்தைகள். பழகின விதம், விஜய் உன் மேலே வச்சிருந்த அஃபெக்ஷன். எனக்கு ஒன்று ஃபர்ஸ்ட் டே பார்த்ததுமே பிடிச்சிருந்துச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஆனால் அவன் உன்னோட உள் மனசை பார்த்து ரசித்து லவ் பண்ணான். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பதிலாக அவனோட ஹெல்ப்பை நான் வாங்கிக்கிட்டேன். ஆனால் அவனை ஏமாற்றிட்டு உன்னை லவ் பண்ணணும்னு நான் எப்போவுமே நினச்சதில்ல. அதனால தான் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் கூட நானே பிளான் பண்ணி உன்னை அவன்கிட்ட பேச வச்சேன். அவனாவே உன்னை வெறுத்துடுவான்னு நினச்சேன். ஆனால் அது நடக்கலை. நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆனால் என்னோடய உள் மனசில் இருந்த பாரத்தை சொல்லணும்னு தோணுச்சு. 2 பேரும் என்னை மன்னிச்சிருங்க. இந்த லெட்டரை படித்து முடிக்கும்போது நான் நினச்ச மாதிரியே நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். நீ இன்னும் என்ன விரும்புறியா? இந்த பொண்ணு கிடைச்சா என்னடா பண்ணுவ? உன்னை மிஸ் பண்ணுவேன் மச்சான். நான் குழப்பத்தில் இருக்கேன் நிஷா. இல்லைன்னு சொன்னால் சரியாக தான் இருக்கும். ஆனால் இன்னொருத்தர் சொல்லி என் காதலை புரிஞ்சுக்கிற பொண்ணு எனக்கு தேவையில்லை. நான் உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன் நிஷா. என் நண்பர்களை இழந்திருக்கேன். கடைசியாக எப்போ நான் நிம்மதியாக தூங்குனேன்னு கூட எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் நீ தகுதியான பொண்ணுன்னு நினைக்கிறியா? காதல் அது மனசுலேருந்து வரணும் நிஷா. ஆமாம், நீ அருண் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டியா? சரி, அதை விடு. ஒருவேளை நான் ஓகே சொன்னேன்னு வச்சுக்கேன், என் நண்பனோட கடைசி ஆசை நிறைவேறும். அவன் ஜெயிச்சிருவான். ஆனால் எப்படி பார்த்தாலும் நான் தானே நிஷா தோத்தவன். நான் தானே தோத்தேன். என் வாழ்க்கையில் நான் என்ன இழந்தேன், எதை அடைஞ்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்னையே தான்.